பொதுமக்களே தடுக்காதீர்கள். நான் கீழே விழுந்து மண்டையை உடைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுங்கள். கொஞ்சம் தள்ளுப்பா பெரியமா, கொஞ்சம் தள்ளிடுங்க அந்த பக்கம். என்ன கலாட்டா? என்ன இங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்த பாக்குறேன் சார். ஒருத்தன் சாகரத பாக்குறதுக்கா இவ்வளவு பெரிய கூட்டம்? நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் சேருதுன்னு அர்த்தமே இல்லாம போச்சு போல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. நம்ம ஊர்ல வீரமே செத்து போச்சுட்டா. ஏன் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க. யார் சாகரத்துக்கு இந்த லொகேஷனை செலக்ட் பண்ணவன்? எலெக்ஷன்ல தோத்துட்டானா? விழுப்பிடத்தை அடைக்காதீர்கள். தாவதற்கு சௌரியம் செய்து கொடுங்கள். அடே நம்ம வருதுங்க. அப்பா கொஞ்சம் இருங்களே, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ ஏன் போற? அப்புறம் உண்மையில குதிக்க போறாங்க. குதிச்சு பழகிறான் போல் இருக்கு பைத்தியக்காரப்ப. நீ மேல போயிட்டா நான் எப்படி வர்றது? ஐயா மேல போற ஆளும் இவரும் ஒரே மாதிரி இல்ல. அட ஆமாய்யா, ஆச்சரியமா இருக்க. வர்றேன். என்ன கலாட்டா பண்ற? இறங்கி வா. மருதாவது மண்ணா கட்டியாவது இந்த உழித்து போற உலகத்திலே சலித்து போய் சாக துணிந்த ஒரு பரதேசியை யாரால் என்னை ஏன் வேறு பெயர் சொல்லி அழைக்கிறாய்? மருது இல்லையா நீ? யார் ஏன் அனாவசியமா உயிர் விடுற? சும்மா இல்லையா? ரொம்ப அவருக்கு தெரியும் அனாவசியம். எல்லாம் அவசியமா தான் உயிர் விட போறேன். எங்க சொந்த அண்ணியா, எங்க அண்ணன் சம்சாரம் என்ன வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டா. தெருவுல நின்ன வேலை கிடைக்கல உழைக்க, வழி இல்ல பிழைக்க, பயிர் இருக்கு பசிக்க, சோறு இல்ல புசிக்க. இந்த நிலைமையில நான் ஏன் வாழணும்? யாரு இருக்கிறார்கள் எனக்காக கவலைப்பட, கண்ணீர் விட, கருணை காட்ட? ஏன் நான் இல்ல? கருணை இல்லாம அவ்வளவு பெரிய மாடி படி ஏறி மேல வந்து இருக்கிறேன். நான் கிடைக்கட்டும். இங்க இருக்கிற ஜனங்களை பார். உன்னை பார்த்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார். பைனாக்குலர் வழியா பார். ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணுது பார். என்னது பைனாக்குலர்? தூக்கி கொடு. துணிஞ்சு வாங்க. எட்டு வாங்க. சட்டு பார். எல்லாம் தெரியுது இங்க இருந்து. சார், பைனாக்குலர் சார், ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துடிச்சுட்டு இருக்குது சார். கீழே பையன் பையன் வைக்கிறா சார். பொம்பளை கிட்ட திருடா சார். சார் சார் பைனாக்குலர் சார், மேல வந்து பார்த்தா தான் சார் கீழே நடக்கிற அக்கிரமம் எல்லாம் தெரியுது. பொம்பளை கிட்ட இருந்து திருடுறான். இந்த திருட்டு பசங்களை எல்லாம் ஒழிக்கணும் சார். திருட்டு பசங்களை ஒழிக்கணுமா? ஆமா. வா என்கிட்ட. உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். சோறு போட்டா மட்டும் போதுமா? என்னென்ன வேணும்னு போய் சொல்லிடு. அன்பு வேணும் சார். அன்பு அது எந்த கடையில கிடைக்கும்? பாசம் வேணும் சார். பாசம் அது எந்த பஜார்ல கிடைக்கும்? மன நிம்மதி வேணும் சார். மன நிம்மதி அது எந்த மருந்து கடையில கிடைக்கும்? 3 மாசம் டைம் கொடு. உனக்கு வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல என்கிட்ட தான் சப்ளை ஆகுது. உனக்கும் தர்றேன். முடியாத காரியத்துக்காக நான் 3 மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார். டேப்பா 1 மாசம் டைம் கொடுற. 1 மாசமா? சரி, 1 மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன். என்ன சொல்றீங்க? அது கரெக்ட். 1 மாசத்துக்குள்ள நான் சொன்னபடி நடக்கல, நீ சாகரத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் செலக்ட் பண்ணி நான் தர்றேன். இடம் நல்லா இருக்கணும். நல்ல கார்டன் எல்லாம் இருக்கும். காட்டு வசதியோட. ஓ எல்லாம் இருக்கும். வர்றேன். இறங்கி வா. கம் ஆன். பாட ஒரு வழியா அந்த ஆள் மனசு மாறிடுச்சு. போலாம் வாங்கப்பா. ஐயோ என் கையில அந்த பேக் காணோம்ப்பா. நல்ல வேளை. கூட்டத்துல எப்படி நிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பேக்க மட்டும் எடுத்தானே கையை வெட்டுறதுக்கு இல்லாம. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா பொம்பளைங்களையும் தூக்கிட்டு போவானுங்க இந்த பசங்க. பேக்குப்பா. வேற வேண்டாம் போட்டோம். ஆமா, தற்கொலை பண்ணிக்க போனியே, அது சட்ட விரோதமாச்சு. போலீஸ் நேரம் பார்த்தா என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொல்லுவேன்? பட்டணம் முழுவதும் ஒரே எதிரியா பாக்குறதுக்கு மேல போனேன்னு சொல்லுவேன். ஓ வளர்ப்பாண்டியா சார்? பைனாகுலர் சார், என் பேர் உனக்கு எப்படி சார் தெரியும்? உன் பேர் பாண்டியனா? குட். இருக்கட்டும், பரவாயில்ல. வா வா வா. அந்த பைனாக்குலர் வச்சுக்கிறவர் ரொம்ப நல்ல மனுஷையா. அந்த ஆளை சாவிலிருந்து காப்பாத்திட்டாரியா. அந்த புண்ணியமா நல்லா இருக்கணும். நேராச்சு. என்ன அந்த பையங்களா?
எந்த பை? எந்த பையா? ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தடன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதுகிட்ட இருந்து திருடுன பையி. என்னடா புறா புறா? ஜாக்கி போடுறா கைதா. பண்ணுங்க. பாஸ் சொல்றாரு போங்க. காலி பண்ற கூப்பிட. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவா மூடிக்கணும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கேன். ஏன் சார் இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம். நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அதான் நானும் பார்த்து நிற்கிறேன். உலகத்துல ஒருத்த மாதிரி இன்னொருத்த இருப்பானா? ஏன் இருக்க மாட்டான்? ஹிட்லர் மாதிரியே 5 பேர் இருந்துக்கிறானே. ஹிட்லர் மாதிரி 5 பேர் இருந்துக்கிறானா? ஆமா. ஆச்சரியம் ஆச்சரியம். சவால உட்காந்து தூக்கம் வருதா? இல்லை சார், சாப்பிட்டு சார் 4 நாள் ஆச்சு சார். மயக்கத்துல கிறங்கிட்டேன் சார். வா, சாப்பிடாத உடம்பு பார்த்தா தெரியுது. இருக்கட்டும், உனக்கு நல்ல டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாப்பிடலாம். சாப்பிடு. காஞ்ச மாடு தமிழ சாப்பாடு போதுமா இன்னும் வேணுமா? சார் வயிறார சாப்பிட்டேன் சார். கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணணும், தூங்கணும் போல தோணுது சார். இப்படி தின்னா தூங்காம என்ன செய்யறது? வா பழுது. பால் இருக்கும்ல சார்? பால் பழம் தர்றேன். வா சார். சில்லுங்குத குளிருத ஏர் கண்டிஷன் இருக்கா சார்? அதாப்பா. ஆமா சார், பணம் என்ன வேலை செய்யுது சார்? அண்ணா ரொம்ப வேலை செய்யும், போக போக தெரிஞ்சுக்குவேன். இப்போ படுத்துக்கோ பேசாம. சார் ரொம்ப நன்றி சார். சார் உங்களை நான் மறக்க மாட்டேன் சார். பரவாயில்ல சார். குட் நைட் சார். சார் படுத்து. அம்மா, யாரும் நம்மள மாதிரி இருக்கிறான்? எதுக்காக பிடிச்சின்னு வந்தவனா? ஒரு பெரிய பிளான். அவன் எதற்கா போய் நின்று மூஞ்ச காமிச்சு காரியத்தை கெடுக்கிறான். படாள் எவனோ குழந்த பையனை பிடிச்சின்னு வந்து சொன்னி. அட ஆட்டோகிராஃபு, அட்ரஸ், மிஸ் கீதா, மிஸ் கல்யாண கலை, நம்பர் 6, அப்பன் ஸ்ட்ரீட், அடையார். குட் மார்னிங் சார். எப்படி சார் இருக்கேன்? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறேன். மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? அப்ப கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன் சார். மாப்பிள்ளனா வெளியே சுத்தணுமா? அதான் சார் லட்சணம். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும். சரி சார். ஏன்னா நீ வரலன்னா எனக்கு தூக்கம் வராது. சார் நீ சோறு போட்டவன் சார். வெறும் ஹோட்டல் சோறா போட்டிருக்கேன். உன் நன்றியை நான் மறக்க மாட்டேன் சார். உன் வார்த்தை மீற மாட்டேன் சார். ஆசீர்வாதம் பண்ணு சார். போற காரியம் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணு சார். கையில பண்ணவா? எதுலயா ஒன்று பண்ணி தொலை சார். வரேன் சார். ரவி
வாங்க சீக்கிரம். இதோ வந்துட்டேன் மாமா. ஐயே ஐயே, ஆலப்பழத்துக்கு தான் இப்படி இருக்கலாம். இந்த காலத்து பசங்க நோஞ்சாம் பசங்க. இதை தூக்க முடியல, இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு இவனை மருமகன் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் முதலிங்க பிள்ளை. மாமா, அந்த விஷயத்துல எந்த விஷயத்துல என்கிட்ட பேசக்கூடாது. கீதா எங்க? ஆமா, கீதா கீதா எங்க? என்னடா கீதா எங்க? கீதா எங்க எங்க? பந்தடிக்க போயிருக்காங்க எஜமா. டாடி நல்ல நேரத்துல வந்தோமா. நானும் ஊருக்கு புறப்படணும். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குமா? எப்போ இதையே போட்டுக்கோ. இந்த பசங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உனக்கு பரிச்சை முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வந்துடு. கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வருவோம். பண்ணமா? எஜமா குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்து சமைச்சு போடணும். தெரியுமா? மாமா, போயிட்டு வந்தா சீரியோ. சார், சார், யாரது? என்ன வேணும்? குட் மார்னிங் சார். ஆமா, நீங்க தானே நேத்து தற்கொலை? ஆமா சார், நான் தான் சார் அந்த தற்கொலை. உலகத்துல இந்த அனாதை மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்கள் தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலையை நான் மாத்திக்கினேன் சார். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் சார். சரி சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க தங்கை சார் பார்க்கணும் சார். ஓ, எதுக்கு சார்? உங்க தங்கை சார். அடடே, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதோ சார், உங்க தங்கச்சிட்ட இருந்து ஒரு திருட்டு பையன் இந்த பேக்கை பிடிங்கன்னு ஓடினா சார். நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை அடிச்சு நல்லா வச்சுட்டேன் சார். நானும் அப்புறம் மறுபடியும் அவனை அடிச்சு இதை பிடிங்கன்னு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை கொடுக்குறீங்களா? நானே என் தங்கை கிட்ட கொடுத்துறேன் சார், உங்க தங்கச்சியை ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்கை கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன். கீதா, கீதா. கீதா பேரு? கீதா கீதா வாஸ்மா. குட் மார்னிங், வணக்கம், நமஸ்காரம். போதும், எங்க அண்ணன் ஒரு ஃபூல். உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது. நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, நேத்து கூட்டம் வந்து தற்கொலை. நான் பேக் என்ன மிஸ்டர் டைப் அடிக்கிறீங்க? கொஞ்சம் புரியபடி பேசுங்க. What you want? இல்லைங்க, இந்த பேக் நான் திருடி ஓ, நீங்களா திருடினீங்களா? முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டாந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இல்லைங்க, இது நான் மிஸ்டர் மெட்ராஸ், உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க இல்லைங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். சரி சரி, எங்க அண்ணா வரப்போறேன், அவர்கிட்ட கொடுங்க. என்னடா இது? போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. நல்லது செய்ய வந்தா அவமானம். இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு. உங்க அண்ணனை வர சொல்றாள். அவன் நல்ல விட என்ன மிஸ்டர்? என் தங்கச்சி என்ன சொன்னா? ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப வெட்கப்படுவா. வெக்கம் அது. ஓ சார், சார் உண்மையிலேயே சொல்றேன், நீ தான் சார் ரியல் கோல்டு. உன் தங்கச்சி ரோல்டு கோல்டு. நீ ரியல் சில்வர், அந்த பொண்ணு எவர் சில்வர். உண்மையிலேயே சொல்றேன் சார், நீ தான் சார் மனிதருள் மாணிக்கம். சிரிக்காத சார், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மோத்த பாரு சார், எவ்வளவு இழைச்சு போயிருக்கு. அடடா, பேக் அடிச்சிருக்கா? வெரி குட், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான். கண்ணாடி போடியா பையனை பார்த்து பொண்ணுங்கிற. கீதா, யார் இந்த பிரகஸ்பதி? உன்னை சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணு. உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் கெட்டு போச்சு. ஆம்பளைய பார்த்து பொம்பளை. மிஸ்டர், ஆனா அவனால நல்லா தெரியும் எனக்கு. இந்த பேக் இப்படி கொடுங்க.
ஒரு போட்டோ வச்சிருந்தேனே எங்க? எதுங்க உங்க கையெழுத்து போட்டு இருந்தது அந்த போட்டோ தானுங்களா? ம். உங்க அட்ரஸ் கூட இருக்குது அந்த போட்டோ தானுங்களா? ம். நான் பாக்கலீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரியும்? அதுல தான் எல்லாம் விவரமா எழுதி. குடிங்க இப்படி. அப்ப போயிட்டு வரீங்களா? போ சொல்றீங்களா? ம். அந்த போட்டோ இது எதுக்கு உங்களுக்கு? நீங்க இல்லாதப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே குடுக்கலன்னா என்ன செய்வீங்க? என்னங்க செய்வேன், ஃபீலிங்கோட திரும்பிப்பாங்க. அப்ப நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு என்ன இங்க வர சொல்றீங்களா? இங்க இல்ல, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வந்து தரேன். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வேண்டாங்க, நான் அந்த பார்க்குக்கு வரேன். ஆகட்டும். நீங்களும் வர்றீங்க. மருது, 1 லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. நீ சாவ மாட்டே, ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் உன் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா மருது, இப்போ உன்னை பார்த்து போ. இல்லையா 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 சோமாரிக்கிறா சார். பசிக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்னன்னா வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. போதும், நல்ல மனுஷன் போதும். பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க, உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைங்களா? இல்ல இல்ல இல்ல. என்னடா பிரயோஜனம்? நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். அம்மா, இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன். பண்ணிக்கங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தாராளமா பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க. நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை. விடுறா தற்கொலை, விடு தற்கொலை. என்னங்க?
தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி, துடித்து நிற்கும் இளமை சாட்சி. இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம். வாழ நினைப்போம் வாழுவோம், வழியாயில்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். வாழ நினைப்போம் வாழுவோம், வழியாயில்லை பூமியில். காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம். பாஸ், நீ அந்த பாண்டியன் பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார 1000 ரூபாய்க்கு பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார பையன். கேலண்டரை பார்த்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், 1 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. போ, போ. கபால் சார், கபால் சார், ஏன் சார் அழுவ? சார், ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? என்ன சார்? கேலண்டரை பாத்தியா? தேதி 30 ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ முக்கால் அழுதுன்னு இருப்ப. நீ ஒரு கஞ்சி இல்லை. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாத சார், உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் 10 சார் கொள்கை மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன். சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலைன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். போடுறியா? உண்மையாவே சொல்றியா? கொப்பரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அதெல்லாம் அந்த வேலையில இறங்கிச்சியா? இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பலே பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு சரி சார் என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுங்க. ஆஹா, என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டியே சார். கொடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். இந்த சார் 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 சரிங்களா?
இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார், நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துன்னு இருக்குது சார். சார், டாடா சார். என்ன பாஸ், நான் இப்ப வாங்கின கபால ஸ்டாப் பண்ணிட்டிய. மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு. இல்லாட்டி சொல்லு, நான் மாட்டுறேன். இன்னைக்கு நைட் அவனை பினிஷ் பண்ண. நீ ஒண்ணு கதையை வளர்த்துக்கிறிய, கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும், பேச. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்போ உங்ககிட்ட வர்றது? கீதா, என்னை கீதா, வா, ஓடி பிடிச்சி விளையாடலாம். வேண்டாமா? இல்லாட்டி பிச்சுக்கிட்டு அந்த விளையாடுவோம். அது வேண்டாமா? ஏன் என்னை எப்படி பார்க்கிறேன்? என்ன முறைச்சு பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல்விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. என்ன சார் இது? பேராச்சரியமா இருக்கு. ஒரு மாசம் சோறு போட்டு வளர்த்து இப்படி உன் கையாலே இப்பெல்லாம் பாக்குறீங்க. என்ன உன்னை சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். எப்படி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா திடீர்னு எருமகடா மேல இறங்கல. பிரம்மா எவனா மாறக்கூடாது. தங்கச்சி, நீ என் தங்கச்சி மாதிரி. என்ன தப்பா நினைச்சுக்காதுமா. நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துமா. அபாயமா? அபயம் கொடுத்தேன், பயப்படாதே. கார்ல உட்காரு. நன்றி தாயே. எஜமா ஏண்டா முனியா, எதுக்குடா இப்படி அலறுற? எஜமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்கார்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்ல. டேய் முனியா, காத்து கொண்டு வாடானாங்க. உள்ள போய் திரும்புறதுக்குள்ள பொண்ணையும் காணும், காரையும் காணும். எஜமா, மடப்பயலே, பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா. அதை தனியா விட்டுட்டு போறாடா. இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் காரை எடுக்க சொல்லுடா. போறா, அடிப்படா. எம்மாடி, குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா. என்ன துரத்திட்டு வரானுங்க. வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? இன்னும் நீயே ஓட்டு. ஐயோ ஐயோ, கேரிக்கு பிடி, கேரிக்கு பிடி, கேரிக்கு பிடி. ஏண்டா கார் நிக்குது? கார் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ். கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா, சீக்கிரம் வேற டயரை மாத்திரா. சட்டு மாத்து. ஃபூல். அப்பா, காரை காணும். பழசுண்டா சாமி. தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். நிறுத்தடா, அது எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? நானும் ஓட்டுறேன். அதுதான் ஓடுது. ஐயோ ஐயோ, ஸ்டேரிங் பிடிப்பா, ஸ்டேரிங் பிடிப்பா. கிட்டாது. அட என்ன பண்ணி உனக்கு சாரி. மாடி என்ன மணி? அம்மா தாயே, என்ன கொண்டுடாதம்மா. நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா, இப்ப நாம எப்ப எங்க போகுது? என்ன வண்டி எங்க போகுதுப்பா? நேரா சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரிங்க முடி. சரிங்க, ஐயோ எனக்கு ஐசியம் போல இருக்கு. ஐயோ ஐயோ, புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும் எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனடா. அந்த ஆசையில மண்ணை போட்டுட்டேடா அயோக்கிய பயல. யாரடா நீ? எம்மகார நீ எப்படிடா வந்த? சொல்லுடா, அடிப்பண்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்க்ராச்சுலேஷன். ஏன்
இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? ஆமா சார். கார் எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணை இவர்தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணி காப்பாத்திருக்காரு. அப்படியா? தம்பி என்ன மன்னிச்சிரப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையாப்பா. வாப்பா, வசந்திய பாக்கறா. வாப்பா. வணக்கம். டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். தம்பி நீ யாரு? நான் ஒரு அனாதை, பிழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு. ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல. புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா? நீங்க நிதானமா தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உன்னை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன். இன்னையிலிருந்து நீ என் மகன். அப்பா. மகனே. நீங்க எங்க வீட்டிலேயே இருக்கணும். எங்களை விட்டுட்டு போகவே கூடாது. கீதா ப்ளீஸ் என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னனே. அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை. உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ. இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி, நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா. எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆணை. நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன். காத்துரு. எங்கே? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா. தம்பி என்ன சமாச்சாரம்? நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே. உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது. அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்தும் வராதுப்பா. முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதை. கணக்க பிள்ளை ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை.